ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் படிக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க. சில பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஐஎன்எம் சம்பந்தமா வீடியோ பதிவு தான். அது எங்க படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம், நம்மளோட பிளான் எப்படி இருக்கு. ஆல்ரெடி பாலிட்டி வந்து மேடம் கொடுத்துருப்பாங்க. மேடம் கொடுத்துட்டு பாலிட்டி வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் பாலிட்டி. ஸோ அதே மாதிரி கிளாரிட்டி இந்த ஐஎன்எம் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். சரியா? சோ கிருஷ்ணன் சார் உங்களுக்கு ஆரம்பத்திலே கொடுத்திருப்பாரு. ஐஎன்எம் 175 டாபிக் அப்படின்னு கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். என்னடா இது 175 டாபிக் நம்ம எங்க இருந்து கவர் பண்ண போறோம்? ஏன்னா ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும், வரலாறு பொறுத்த வரைக்கும் கடந்த சில தேர்வுகள் ரீசெண்டா நடந்த குரூப் 4 குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருந்தாங்க. சரியா? இன்னுமே கொஞ்சம் நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம்மையும் வரலாறையும் ஒன்றிணைச்சிட்டாங்க. ஆனா குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஎன்எம் சம்பந்தமா வரக்கூடிய அந்த 10 கேள்வி, இன்னொரு 20 கேள்வி எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வரலாறு அதுல ஒண்ணு கூட இல்ல. சரிங்களா? ஃபுல்லா ஐஎன்எம் போயிட்டாங்க. ஐஎன்எம்மும் வெளி புக்ல இருந்தும் போயிட்டாங்க. குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் ட்ராக்ல வந்தாங்க. நிறைய கேள்விகள் புத்தகத்துல இருந்து, சில கேள்விகள் புத்தக வெளி அவுட் சோர்ஸ்ல இருந்து. சரிங்களா? சோ அது சம்பந்தமான ஒரு கிளாரிட்டியான வீடியோ தான் இது. இதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஐஎன்எம் நம்ம எப்படி கவர் பண்ண போறோம், வரலாறு எப்படி கவர் பண்ண போறோம், நீங்க எதை படிச்சா போதும், சார் இந்த 175 டாபிக்கும் நம்ம கவர் பண்ணிட முடியுமா, ஸ்கூல் புக்ல இருக்கா, ஸ்கூல் புக்ல இல்லாதது நம்ம எப்படி கவர் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் உங்களுக்கு இருக்கும். அதை தெளிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து நம்ம கிருஷ்ணன் சார் 175 டாபிக் கொடுத்திருப்பாரு. இந்த 175 டாபிக்குமே நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா புக்ல இதற்கான தகவல்கள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? நம்ம உங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்க போறோம். இப்ப ஷெட்யூல் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு வருது அப்படின்னா, அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கும். அதை நம்ம சோர்ஸா எடுத்துப்போம். 12th 10th லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சோர்ஸா எடுத்துக்கிட்டு, அதோட பாயிண்ட் வரும்போது அவுட் சோர்ஸ்ல நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் என்னமோ அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிடுவோம். சரியா? இந்த வீடியோ முடிச்சிட்டு, இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது ஓகே என்னால ஐஎன்எம் ஈஸியா கவர் பண்ணிட முடியும், மேக்சிமம் என்னென்ன அவுட் சோர்ஸ்ல இருந்து போறாங்களோ அதையும் நம்மளால போட்ட முடியும், அதை தாண்டி இவங்க நாம கொடுக்கறது இல்லாம அவுட் சோர்ஸை தாண்டி வெளியே போனாலும் இங்க நீங்க கத்துக்கிற விஷயங்களை வச்சு, இங்க நீங்க படிக்கிற விஷயங்களை வச்சு அதையும் உங்களால ஈஸியா கெஸ் பண்ணி போட்டுற முடியும். சரிங்களா? அந்த நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தான் இது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சிலபஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3வது இருக்கு இல்லையா, யூனிட் 3, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6. இது ரெண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம் வரலாறு பிளஸ் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி, பண்பாடு, மரபு, சமூக அரசியல் இயக்கங்கள், இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி வரும்னா கிட்டத்தட்ட 30 கேள்வி வரும். இந்த 30 கேள்வியில மேக்சிமம் உங்களால எவ்வளவு மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இது. இந்த நீங்க இந்த எல்லா ஷெட்யூலையும் நீங்க முடிக்கும் போதே இந்த 30 கேள்வி ஸ்கூல் புக்ல கதையும் கவர் பண்ணிடுவீங்க, அவுட் சோர்ஸும் மேக்சிமம் வந்துடும். அப்படி நாம கொடுக்கறத தாண்டி வெளியே வரும்போது நீங்க ஸ்கூல் புக்லயும் நாம கொடுக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் மற்ற கண்டனையும் வச்சு நீங்க படிக்காது கேள்விப்படாத தகவல் இருந்தா கூட மேக்சிமம் போட்டுற முடியும். சரிங்களா? சோ அதுல மட்டும் நீங்க எப்பயுமே கான்பிடென்டா இருங்க, எப்பயுமே கான்பிடென்ட் இருந்துடாதீங்க, நம்ம கூடவே இருக்கும். சரிங்களா? ஐஎன்எம் இந்த அழகு 3லையும் அழகு 6லையும் உங்களால இந்த 30 கேள்விக்கு மேக்சிமம் 30க்கு 30 அப்படின்னா 30 நியர்பை 27 28 26 இந்த மாதிரி ஒரு 90-95% கேள்விகளை உங்களை வந்து அடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானை கொண்டு போக போறோம். சரியா? சோ இவங்க நம்ம பாடமா எடுக்காம இந்த சிலபஸா எடுக்கும் போதே இது கொஞ்சம் டாபிக் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். சரியா? சார் கொடுத்திருக்காரு இல்லையா, இந்த 175 டாபிக் கொடுத்திருக்காரு இல்லையா, இந்த 175 டாபிக்கும் இந்த சிலபஸ்ல இருந்து மேக்சிமம் கவர் ஆயிடும். சரியா? அது எங்கெங்க வரும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இப்ப சார் கொடுத்த 175 டாபிக்குமே இதுக்குள்ள வராது. ஆனா சரி, இந்த 175 டாபிக் இதுக்குள்ள வந்துடும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியே போறதையும் நம்ம உள்ள கொடுத்துருவோம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சிலபஸ். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம், அதான் வந்து டாபிக். ஃபர்ஸ்ட் அதுல சிந்து சமவெளி நாகரிகம்னு வரும்போது உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்க கவர் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா 6வதுல கவர் ஆகும், 9வதுல கவர் ஆகும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11th கவர் ஆகும். சாரி 11th கவர் ஆகும், 12th எத்திக்ஸ்ல கவர் ஆகும்,
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ், அதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க படிக்கும் போது அதை தாண்டி நம்ம வெளியே போக மாட்டோம். இது இல்லாம உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்கூல் புக் இல்லாம எக்ஸ்ட்ரா தகவல்கள் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் கொஞ்சம் இல்லாம இருக்கும். அதை நம்ம கவர் பண்ணி ஓல்டு புக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதை சார்ந்த தகவல்கள், மற்ற வெளியிருந்து எடுத்த தகவல்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்க கவர் பண்ணும்போது சிந்து சமவெளி நாகரிகத்துல எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம போட்டலாம். சரியா? சோ அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் இருக்கிற டாபிக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள். சரியா? இந்த வரலாறு சம்பந்தமான ஐயனம் இல்லாம வரலாறு சம்பந்தமான கேள்விகளை நம்ம அணுகுனா அதுக்கு மேக்சிமம் ஸ்கூல் புக்கே போதுமானது. சரிங்களா? அதை தாண்டி அவங்க வெளியே போறது இல்லை. அப்படி வெளியே போற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது அதை நம்ம மேக்சிமம் 90ல இருந்து 98% நம்ம அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம போட்ட முடியும். அது இல்லாம ஸ்கூல் புக் இல்லாம ஓல்டு புக் இல்லாம நம்மளோட அவுட் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில தகவல்கள்லாம் இருக்கும். இப்ப பல்லவர்கள் பத்தி கேக்குறாங்க. பல்லவர்கள், சாதவாகனர்கள் இவங்க எல்லாமே எதுல வந்துருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறுல வந்துருவாங்க. சார் கொடுத்த 175 டாபிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயனம் ஃபுல்லா கவர் ஆகும். ஏன் வரலாறுக்கு அவரு அதுல ஆட் பண்ணி கொடுக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா ஸ்கூல் புக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக் எல்லாமே நம்ம அந்த பாடங்கள் படிக்கும் போது அவங்க கவர் பண்ணிடுவோம். இப்ப குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா 11th வருதா, 11th இருக்கிறத நீங்க படிச்சுட்டு ஸ்கூல் புக் லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத படிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு போதுமானது. அதை தாண்டி வெளியே ஏதாவது இப்ப தமிழ்நாடு வரலாறு பண்பாடு, தமிழ்நாடு தற்கால வரலாறு, தமிழ்நாடு சங்ககாலம் அப்படின்னு வரும்போது அதுல புத்தர்கள்லாம் வர மாட்டாங்க. ஆனா விஜயநகர பாமணி அரசுகள், விஜயநகர அரசு வரும். ஏன்னா அதோட ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாளையக்காரர்ல வரும். சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம கொடுத்துருவோம். சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கும்போது விஜயநகரமே கொடுக்கல, மராத்தியர்களோட முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறுன்னு முடிச்சிட்டாங்க. தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதுல தமிழ்நாடு வந்துடும், கர்நாடகா வந்துடும், ஆந்திரா வந்துடும். சோ ஆந்திராவில இருந்து விஜயநகர பேரரசு உள்ள வரும்போது இங்க பாளையக்காரர்கள் ஆட்சி முறை என்ன அப்படின்னு நீங்க படிப்பீங்க இல்லையா? அது படிக்கும் போது ஸ்கூல் புக்ல இல்லாத எக்ஸ்ட்ரா தகவல்கள் அந்த பாளையக்கார முறைகள் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள், எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாமே கொடுத்துரும். வரலாறை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், பாமினி, விஜயநகர பேரரசு, பல்லவர்களோட வரலாறு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்னு இங்க வரல, மொத்தமா தென்னிந்திய வரலாறுன்னு கொடுத்துட்டாங்க. சோ சேர, சோழ, பாண்டியர், பல்லவர்கள், சாதவாகனர்கள் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தான் வருவாங்க இல்லையா? அவங்கள பத்தியான எல்லா பாடங்களும் லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த தென்னிந்திய வரலாறு லோ ஸ்டாண்டர்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11th 12th எத்திக்ஸ் நம்ம எடுப்போம். நீங்க பழைய கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் எத்திக்ஸ்ல வருது, அதை நாம கவர் பண்ணிடுவோம். இது இல்லாம சரிங்களா, இப்ப சிந்து சமவெளி நாகரிகம், தென்னிந்திய வரலாறு அப்படின்னு வரும்போது இது இல்லாம இந்தந்த கருவிகள் அங்கங்க கண்டுபிடிச்சாங்க, தமிழ்நாட்டுல அங்கங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கெங்க தொல்லியல் தளங்கள் இருக்கு அது சம்பந்தமான உங்களுக்கு தகவல்கள், என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற தகவல்கள் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் இது நீங்க படிக்கும்போது அப்படியே படிப்பீங்க. அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். சரியா? அது இல்லாம அவுட் சோர்ஸ், அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல். இப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கீழடியில இருந்து ஒண்ணு கண்டுபிடிக்கும் சரிங்களா, அது இத்தனை வருஷம் பழமையா இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ரீசெண்டா 24 25 வாக்குல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஸ்கூல் புக்ல இருக்காது, அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் உங்களுக்கு வந்துடும், இந்த இந்திய வரலாறு பண்பாடு அப்படிங்கிறதுக்குள்ளேயும் கவர் ஆகும். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? அதாவது இந்த ஐயனம் விட்டுருங்க, ஐயனம் இல்லாம இங்க இருக்கிற இந்த தென்னிந்திய வரலாறு வரைக்கும் இருக்குது நம்ம ஸ்கூல் புக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ், அது இல்லாம அவுட் சோர்ஸ், அது இல்லாம இப்ப ரீசெண்டா கரண்டா நடந்த எதை எங்கெங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே வந்துடும். சரியா? வரலாறை பொறுத்த வரைக்கும், ஐயனம் பொறுத்த வரைக்கும், இந்த யூனிட் 3 and 6 பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையப்படாது, எப்படியும் நம்ம போட்டலாம். சரியா? இப்ப நம்ம ஐயனம்க்கு வரும். சோ ஐயனம்க்கு வரும்போது இப்ப வந்து தென்னிந்திய வரலாறுன்னு வரும்போது தென்னிந்திய வரலாறுல நம்ம சார் ஐயனம் டாபிக்குள்ளேயே கொண்டு வந்திருப்பாரு. தென்னிந்திய வரலாறுல நீங்க சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், சாதவாகனர்கள், விஜயநகர பாமணி அரசு, இது இல்லாம இந்த பாளையக்காரர்கள் முறை,
அது இல்லாம நாயக்கர்கள் முறை, இது எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். அதை தாண்டி இன்னும் நிறைய நடந்திருக்கும். ஐயனமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும். இப்ப பிளாசி போர், இருட்டறை துயர சம்பவம், பக்சார் போர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி மேல நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் கர்நாடக போர்ல வரும். இந்த அடையார் போர், ஐலா சப்பல் உடன்படிக்கை, ஆம்பூர், ஆற்காடு, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, வந்தவாசி போர், பாரிஸ் உடன்படிக்கை, மைசூர் போர், மதராஸ் உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, இதெல்லாம் லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இதை நீங்க பாத்தீங்கன்னா லோ ஸ்டாண்டர்ட்ல அப்படியே படிக்கும்போது குழப்பமா இருக்கும். யாரு கூட சண்டை போடுறா, யாரு கூட கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கொடுக்கல. சிலபஸ்ல ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு ஒரு டாபிக் இருந்துச்சு. அதை தூக்கிட்டாங்க. அதனால அதை கேட்க மாட்டாங்கன்னா இல்ல, அது எப்படி உள்ள கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு, இந்த ஆங்கிலேயர்கள் தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த மாதிரி இடத்துல வச்சிருப்பாங்க. சோ நீங்க அங்கே அந்த டாபிக் எல்லாம் இதுக்குள்ள கவர் பண்ணிடுவீங்க. நீங்க சிலபஸ்ல அது இல்லைங்கிறதுனால அதை கேட்க மாட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா தென்னிந்திய வரலாறுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இங்க யூனிட்ல பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். சரிங்களா? சோ நம்ம அதையும் கவர் பண்ணிடுவோம். சரியா? இததான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எது மொத்தமா என்ன கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது சார் கொடுத்திருப்பாரு. அது எங்கெங்க எப்படி வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்ப துணைப்படை திட்டம், வாரி சிறப்பு கொள்கை, நிலையான நிலவரி, ராயத்து வரி, மகள்வாரி, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல ஒரு கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி ஏதாவது வெளியே போகும்போது நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸையும் அப்புறம் அவுட் சோர்ஸ் கதையும் நம்ம எடுத்துட்டு வந்துடும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறது ஓல்டு கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க அப்படிங்கறத ரெண்டையும் நீங்க படிக்கும் போது அவங்க அவுட் சோர்ஸ்ல ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க படிச்சதை வச்சு ஈஸியா போட்ட முடியும். சரியா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய மறுமலர்ச்சின்னு வரும். சார் தேசிய மறுமலர்ச்சின்னு கொடுத்திருக்காங்க, இதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள் கொண்டு வந்துடலாம். அதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, காங்கிரஸ் தொடங்கும் போது என்ன நடந்துச்சு, காங்கிரஸே பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸும் சரி, ஸ்கூல் புக் வைஸும் சரி 4ஆ பிரிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 1857 கிளர்ச்சிக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், 1857க்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள், அப்புறம் காங்கிரஸ் தோன்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், அப்புறம் காங்கிரஸ் தோன்றதுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள். காங்கிரஸ் காலகட்டத்தையே நம்ம பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம். திலகர் காலகட்டம், திலகருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் காந்திய காலகட்டம், காந்திய காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தாண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த விடுதலை போராட்டத்தை நோக்கி சீரா போயிட்டு இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேசிய மறுமலர்ச்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? அதுக்கு பின்னாடி வர காங்கிரஸ் நிறுவப்படுதல், தேச தலைவர்கள் அப்படிங்க வரும்போது அது நீங்க கவர் பண்ணுவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சியில இந்த சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இல்ல. இதுல ஏதாவது சீர்திருத்த இயக்கங்கள் டாபிக்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்காது. ஆனா இங்க என்ன கொடுத்திருப்பாங்க, தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தங்கள், சீர்திருத்தவாதிகள், இயக்கங்கள், மாற்றங்கள் கொடுத்திருக்காங்களா? அதே மாதிரி இங்க இந்தியாவில எங்கேயாவது கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அதுக்காக இதுல இருந்து கேட்க மாட்டாங்கன்னு இல்ல, கண்டிப்பா கேட்பாங்க. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பிரம்ம சமாஜம், தேவேந்திரநாத் தாகூர், கேசவ சந்திர சென், ஈஸ்வர வித்யாசாகர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஸ்கூல் புக்ல லோ ஸ்டாண்டர்டு பிளஸ் பாத்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்டு, எத்திக்ஸ், வேற ஏதாவது அவுட் சோர்ஸ்ல இருக்குன்னா அதுல தேவைப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவலும் சேர்ந்து இதுல வந்துடும். சரியா? அது இல்லாம இப்ப ஜோதி பாபுலே, நாராயணகுரு, ஐயன் காளி, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்குள்ள வரக்கூடியவங்க. வள்ளலாறு, அயோத்திதாச பண்டிதரு, சிங்காரவேலர், இவங்கெல்லாம் அந்த தேசிய மறுமலர்ச்சி, அந்த சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவா பார்க்கும்போது அவங்க உள்ள வருவாங்க. அது இல்லாம நம்ம 2 இடத்துல பார்ப்போம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்தியாவோட மறுமலர்ச்சி, சீர்திருத்த இயக்கங்கள், இந்த 19வது நூற்றாண்டில் நடந்த சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற டாபிக்லயும் நீங்க பாத்துருவீங்க. தமிழ்நாடு ரிலேட்டடா சீர்திருத்த இயக்கங்கள் வரும்போதும் வள்ளலாறு, அயோத்திதாச பண்டிதர், சிங்காரவேலர் எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் நம்ம எடுத்துருவோம், அவுட் சோர்ஸே எடுத்துருவோம். அது இல்லாம ஓல்டு கொஸ்டின்ல ஏதாவது இது சம்பந்தமான ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அதையும் நாம எடுத்து ஒட்டுக்கா இதுல கொடுத்துருவோம்.
சரியா? நீங்க கவலையே படாதீங்க. 175 டாபிக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவலும் மேக்சிமம் கொடுத்துடலாம். சரிங்களா? இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னா நம்ம 2ஆ எடுத்துக்கலாம். ஒண்ணு 1857க்கு முன்னாடி நடந்தது. பழங்குடியினர் கிளர்ச்சியை நம்ம 2ஆ பிரிச்சிருவோம். பழங்குடியினர் கிளர்ச்சின்னு வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்டாண்டர்டும் சரி, ஹை ஸ்டாண்டர்டும் சரி, மொத்தமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராசி இயக்கம், வாகாபி கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, தக்கான கலவரங்கள், பாப்னா கழகம், மாப்ளா கிளர்ச்சி, இதுதான் கொடுத்திருப்பாங்க. இது இல்லாம இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் இந்தியாவில் நடந்திருக்கு. அந்த கிளர்ச்சியை நம்ம 2ஆ பிரிச்சு இதெல்லாம் எங்க படிக்கிறீங்களோ அது படிக்கும்போது அதையும் ஒரு ஓவராலா ஒரு கிளான்ஸ் பார்த்திருப்பீங்க. இப்ப அசாம்ல கிளர்ச்சி நடந்திருக்கு, ஆகோம் கிளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் விவசாயிகள் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. பஞ்சாப் விவசாயிகள் சங்கத்தை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் வந்திருக்கும், நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் அதை தொடர்ந்து வந்திருக்கும். சரிங்களா? அந்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல கவர் ஆகாது. அந்த பாயிண்ட் நம்ம இது படிக்கும் போதே உள்ள வந்துடும். சரிங்களா? இப்ப 10th ஒரு பாடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராசி, வாகாபி, கோல் கிளர்ச்சி, சந்தா கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு 12th இருக்கிறது நம்ம கொடுத்துருவோம், 10th இருக்கிறதும் கொடுத்துருவோம், லோ ஸ்டாண்டர்ட்லயும் கொடுத்துருவோம். அது இல்லாம ஏதாவது ஒரு கிளர்ச்சிகள், நிறைய கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த பாடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிளர்ச்சிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த 100 கிளர்ச்சியும் நம்ம படிக்க மாட்டோம். ஆனா அந்த 100 கிளர்ச்சிகள்ல எது ரெக்கார்ட் ஆயிருக்கு, எது முக்கியமான கிளர்ச்சி, எதெல்லாம் ப்ரீவியஸ்ல கொடுத்திருக்காங்களோ அந்த கிளர்ச்சிகள் சம்பந்தமான உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி நம்ம சில முக்கியமான தகவல் எல்லாம் உள்ள அனுப்பிடுவோம். சரிங்களா? சார் புரியல சார் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஸ்கூல் புக்ல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியில 2ஆ பிரிப்பாங்க. விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சின்னு கொடுப்பாங்க இல்லையா? அந்த பழங்குடியினர் கிளர்ச்சியில நீங்க கொடுத்திருக்கிறது வந்து கோல், சந்தால், முண்டா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ கழகம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம இன்னும் நிறைய கிளர்ச்சிகள் இருக்கு. அது சம்பந்தமான கேள்விகள் வந்து இருக்கு. அதை நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது இன்னும் போட்டலாம். சரியா? சோ அந்த விஷயங்களை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடங்கள்லாம் நடத்தும் போது அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்துரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேகாலயால ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கு. ஜெயந்தியா, காரகோர குன்றுகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமைவிடம் நிலத்தோட்டல படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மலையில் வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. அசாம்ல வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அல்லூரி சீதாராமராஜு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக்ல ஒரு பாக்ஸ் ஐட்டத்துல கொடுத்திருப்பாங்க. ஆந்திராவில் இருந்த விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அல்லூரி சீதாராமராஜு அவர்களோட தலைமையில கிளர்ச்சியில ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா? சோ அந்த கிளர்ச்சி எந்த வருஷம் நடந்துச்சு, அதுக்கு தலைமை தாங்கினவங்க எங்க, அந்த போராட்டம் ஏன் நடந்துச்சு, அதை பத்தியான பேசிக்கான விஷயங்கள் நம்ம கொடுத்துருவோம். சோ நீங்க பேசிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் போது கூற்றுல வருது இல்ல பொறுத்துக்களை வரும்போது நீங்க போட்டலாம். சரிங்களா? இப்ப சந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி கொடுத்துட்டு எங்க நடந்துச்சு, யாரு தலைமை ஏற்றாங்க அப்படின்னா நீங்க போட்டலாம். பட் சந்தால் ஒரு கிளர்ச்சி மட்டும் கொடுத்திருக்காங்க. அதை விட்டுட்டு இப்ப ரம்பா கழகம், ராமோசி கிளர்ச்சி, காரோ கழகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நீங்க கேள்விப்படலைன்னா அந்த பொறுத்துக்கள்ல அந்த ஒரு ஆப்ஷன் 2-3 இடத்துல வருது, உங்களுக்கு சந்தால் மட்டும்தான் தெரியும், மத்தது தெரியலன்னா நீங்க அந்த சந்தால் கிளர்ச்சி மேட்ச் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் வருதா நீங்க கொஞ்சம் குழம்புவீங்க. அதுல இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிற தெரிஞ்சிருக்கும் போது நீங்க மேட்ச் பண்ணி போட்டலாம். சோ உங்களுக்கு புரியுதா? அதாவது ஸ்கூல் புக்ல என்ன கவர் ஆயிருக்கு, ஸ்கூல் புக் இல்லாம வேற என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம இதுக்குள்ளேயே கொண்டு வந்துடும். சரியா? கிளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-50 கிளர்ச்சி இருக்குதுங்க. அந்த கிளர்ச்சியை நம்ம 2ஆ பிரிக்கலாம். பழங்குடியினர் விவசாயிகள் கிளர்ச்சின்னு பிரிக்கலாம். அந்த பழங்குடியினர் கிளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா 1857க்கு முன்னாடி நடந்தது எது, 57க்கு அப்புறம் நடந்தது எதுங்கிறது நம்ம பிரிக்கலாம். சரியா? நிறைய கிளர்ச்சி இருக்கு. சரியா? பிரைஸ் இயக்கம், சரியா, பாந்திஸ் கிளர்ச்சி, சம்பல்பூர் கிளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, குடகு கிளர்ச்சி, குடகு மலை இருக்கு இல்லையா, காவிரி ஆகுது உருவாது இல்லையா, அந்த இடத்துல குடகு கிளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் நம்ம வந்துடும். சோ அதெல்லாம் நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா இந்த தொடக்க கால எழுச்சிகள் கிளர்ச்சிகள் படிக்கும் போது அப்படியே நம்மளுக்கு எது தேவையோ அந்த பாயிண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணி விட்டுருவோம். சோ நீங்க ஸ்கூல் புக்ல எதுவும் படிப்பீங்க, இதுலயே எக்ஸ்ட்ரா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்க எந்த அளவுக்கு மைண்ட்ல வச்சுக்கிறீங்களோ அதை வச்சு நாம ஆப்ஷனை மேட்ச் பண்ணி போட்டலாம்.
சரியா? இந்திய தேசிய காங்கிரஸ், இவங்க சிலபஸ்ல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க பாருங்க, அவ்வளவுதான் கொடுத்துட்டாங்க. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல நம்ம சார இருப்புல 175 டாபிக் இருக்கு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 100 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கிளர்ச்சி கீழே, இந்திய தேசிய காங்கிரஸ் கீழே வந்துடும். இந்திய தேசிய காங்கிரஸ் ஏன் நிறுவனாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவும் போது யாரா இருந்தாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவனத்துக்கு முன்னாடி என்ன இயக்கங்கள் இருந்துச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவனத்துக்கான ஆங்கிலேயர்களோட நிலைப்பாடு என்ன, ஏன் நிறுவனாங்க. உங்களுக்கு புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா ஓல்டு கொஸ்டின்ல நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சேஃப்டி வால் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பழைய ஓல்டு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. சேஃப்டி வால் தியரி, பாதுகாப்பு வாழ்வு தியரி, அத பிரகாரம் தான் இந்த தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க ஸ்கூல் புக்ல எங்கேயுமே பார்க்க முடியும். ஆனா இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான காரணம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களே தான். அதாவது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில வேலை செஞ்ச ஒருத்தர் தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவனத்துக்கு உந்து சக்தியா இருந்திருப்பாரு. அவரு அது நிறுவனத்துக்கு பின்னாடி யாரு இருந்தாங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் வளர்ந்துகிட்டு வருது. சோ இவங்க வந்து வன்முறை நோக்கி போகாம அவங்களுக்கு தேவையானதை நம்ம சொல்ற மாதிரி இந்த இந்தியா மொத்தமும் ஒன்றிணைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும். அப்ப அவன் பிளாக்ல நம்ம ஆளவத்தை இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலன் ஆக்டேவியன் ஹியூமை இறக்கி விட்டுருப்பான். உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்திய தேசிய இயக்கம் தேசிய காங்கிரஸ் உருவாகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு கிளர்ச்சி இங்க ஒரு கிளர்ச்சி நடக்கும், அது பெரிய பிரச்சனையா போகும். அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட நீட் என்ன அப்படிங்கறத அமைதியா சொல்லாம வன்முறை மூலம் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயந்துகிட்டு அது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூமையே அதையெல்லாம் சேஃப்டியா நம்மகிட்ட சொல்ற மாதிரி ஒரு இயக்கத்தை உருவாக்குவோம். இது இந்தியா முழுவதும் இருக்கும் இந்தியர்கள கருத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு மிதவாத அமைப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் ஆலன் ஆக்டேவியன் ஹியூமை தேசிய பிரிட்டிஷ் அரசே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இறக்கி ஒரு இயக்கத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா மிதவாதி அவங்க நினைக்கிற மாதிரி இல்லாம மிதவாதிகள் தேசியவாதிகள் பிரிஞ்சு தீவிரமா போயிடும். காந்தி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமா வேற மாதிரி போயிடும். சரிங்களா? அது எல்லாமே இவங்களோட கொண்டு வந்ததுதான். அந்த பாயிண்ட் எல்லாம் இதுல இருக்காது. அந்த மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இதுல நம்ம கொண்டு வந்துடும். சரி, அந்த 175 டாபிக்ல இந்திய தேசிய காங்கிரஸ்லயே ஒரு 100 டாபிக் வந்துடும். அந்த 100 டாபிக் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க ஸ்கூல் புக்ல படிப்பீங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம். இப்ப லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து எந்த இடத்துல நடந்துச்சு, அது யாரு தலைமை வாய்ந்தாங்க, அதோட சிற்பி யாரு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா தகவல் ஏதாவது இருக்கா, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது. அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா தகவல் அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இப்ப சுயராஜ்ய கட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி நேருவும் சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் சித்தரஞ்சன் தாஸும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல யாரு வந்து அதை தொடங்கினா, தமிழ்நாட்டுல அவங்க எந்தெந்த எலெக்ஷன்ல நின்னாங்க, எத்தனை இடம் ஜெயிச்சாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2025 நடந்த தேர்வுல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சுயராஜ்ய கட்சி அப்படின்னா சுயராஜ்ய கட்சி உங்களுக்கு ஸ்கூல் புக்ல எதுல இருக்கும், அதாவது இந்த ஸ்டேட் லெவல்ல தான் இருக்கும், சாரி சென்ட்ரல் லெவல்ல தான் இருக்கும். மத்திய லெவல்ல மோதிலால் நேரு, மோதிலால் நேரு சித்தரஞ்சன் தாஸும் சேர்ந்ததா இருக்கும். தமிழ்நாட்டுல சத்தியமூர்த்தி தலைமை தாங்கினார் மட்டும்தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல அவங்க எந்தெந்த எலெக்ஷன் நின்னாங்க, எத்தனை இடம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்துருவோம். சோ சுயராஜ்ய கட்சின்னு வரும்போது சுயராஜ்ய கட்சி நீங்க தமிழ்நாட்டிலையும் படிப்பீங்க, அதே மாதிரி இந்திய லெவல்லையும் படிப்பீங்க, தமிழ்நாட்டு லெவல்லையும் படிப்பீங்க, எலெக்ஷன் வரைக்கும் டீப்பா படிப்பீங்க. ஒரு கேள்வி வந்துச்சுங்க 2025 நடந்த குரூப் 4ல சுயராஜ்ய கட்சி 11 இடங்கள்ல ஜெயிச்சாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா அது எங்கேயுமே இருக்காது. ஆனா அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? இப்ப சைமன் குழு அப்படின்னா சைமன் குழு எப்ப அமைச்சாங்க, அதை எதிர்த்து யார் யாரு போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா, தமிழ்நாட்டுல யார் அதை எதிர்த்தா, யார் அந்த போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு போனா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல கதையும் பார்த்துருவோம், அதே மாதிரி அவுட் சோர்ஸ்ல கதையும் நம்ம தெளிவா பார்த்துருவோம். இது எல்லாமே இந்த 175 டாபிக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வைக்கிற மாதிரி சிலபஸ் வந்து அவ்வளவு டீடைல்டா இல்லை. ஆனா
நாம அது எங்கெங்க உங்களுக்கு பாடவாரியா படிக்க வைக்கும் போது எங்கெங்க நம்ம அந்த 175 டாபிக்கையும் உள்ள கொண்டு வந்துட முடியுமோ அது கொண்டு வந்துடும். அதையும் நீங்க படிப்பீங்க, தமிழ்நாட்டிலையும் படிப்பீங்க. தமிழ்நாட்டுல வர்றதுலயும் அந்த இந்த இப்ப அதான் நான் சொன்ன மாதிரி உப்பு சத்தியாகிரகமா, உப்பு சத்தியாகிரகம் தண்டியில நடந்திருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யத்தில் நடந்திருக்கும். சரிங்களா? இப்ப உப்பு சத்தியாகிரகம் நீங்க படிக்கும் போது இந்திய லெவல்ல நடந்ததையும் படிப்பீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுல லெவல்ல நடந்தது ஸ்கூல் புக்லயும் படிப்பீங்க. ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்ட்டும் நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்துருவோம். உதாரணத்துக்கு சொன்னா வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். காந்தியடிகள் எத்தனை தொண்டர்களோட தொடங்கி இருப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு 78 பேரோட தொடர்ந்து அப்புறம் அதை நோக்கி போயிட்டே இருந்திருக்கும். அதுக்கு ஆனா கேள்விகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, உப்பு சத்தியாகிரகத்துல காந்திக்கு அப்புறம் இதை கொண்டு போற மாதிரி யாரு இருந்தாங்க அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ராஜாஜி கொண்டு போயிருக்காருன்னா ராஜாஜியோட எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் உப்பு அள்ளுனாங்க, அதுல யாரு சிறைக்கு சென்றாங்க, ஒருவேளை ராஜாஜிக்கு அப்புறம் ராஜாஜி கைது செய்யப்பட்டிருந்தா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி இன்னொரு ஆளை வச்சிருப்பாரு, என்ன கைது பண்ணிட்டா இவர் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாரு. அந்த தகவல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது, நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஆனா அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக்ல படிப்பீங்க, அது இந்திய லெவலையும் படிப்பீங்க, தமிழ்நாட்டிலையும் கவர் ஆகும். அதுல இல்லாம ஸ்கூல் புக்ல இல்லாம எக்ஸ்ட்ரா தகவல்கள் எது எது தேவையோ, எது எது கேட்டிருக்காங்களோ, எது எது முக்கியமோ அதுவும் உள்ள வந்துடும். சரியா? அங்க பாருங்க, கான்பூர் சதி வழக்கு, நீரஜ் சதி வழக்கு, பகத்சிங், கல்பனா தத் இங்கேயும் படிப்பீங்க. அதே மாதிரி தலைவர்கள் உருவாதுலயும் பகத்சிங் வருவார். பகத்சிங்கை பத்தி நீங்க ஸ்கூல் புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் அப்பா யாரு, அம்மா யாரு, எது எதுல இருந்தாரு, அந்த சட்டப்பேரவையில குண்டு வீச்சு, அப்புறம் லாகூர் சதி வழக்கு, லாகூர் 2ஆம் சதி வழக்குங்கிறத பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இதுல கொண்டு வந்துடும். சரிங்களா? சோ தலைவர்கள் உருவாது அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, தலைவர்கள் உருவாவதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்துடுவாரு. அம்பேத்கரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது இல்லாம நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா, அதையும் நம்ம உள்ள கொண்டு வந்துடும். பகத்சிங்கை பத்தி குறிப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நான் ஏன் நாத்திகமானேன் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதுன்னு தான் கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அது புத்தகமே இல்லை, ஒரு கடிதங்கள். அந்த கடிதங்கள் அவர் யாருக்கு எழுதினாரு, சரிங்களா? அந்த பாயிண்ட்ல வந்து இப்ப பாரதியார் இந்த இடத்துல வர்றாருன்னா, பாரதியார் நீங்க இதுல படிப்பீங்க. ஆக்சுவலா தமிழ்ல வந்து பாரதியாரை தூக்கிட்டாங்க. தமிழ்ல வந்து இருக்கிற சிலபஸ்ல பாரதியார் வரல. ஆனா ஸ்கூல் புக்ல ஐயன் நம்மள எங்கெங்க கவர் ஆகுதோ அதையும் படிப்பீங்க. தமிழ்நாட்டு போராட்டங்கள்ல பாரதியார் பத்திரிகைகள் அப்படின்னு வரும்போது பாரதியார் ரொம்ப முக்கியமான ஆள், எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி. சோ அது ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுது, ஸ்கூல் புக் இல்லாம எக்ஸ்ட்ரா தகவல் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதையும் நம்ம பொறுக்கி கொடுத்துருவோம். வஉசின்னு வரும்போது இங்க பாருங்க, கோரல், நூற்பாலை வேலை நிறுத்தம், சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, சுதேசி இயக்கம், தேசிய நீராவி கப்பல், திருநெல்வேலி எழுச்சி, இது இல்லாம வஉசி பத்தி எக்ஸ்ட்ரா தகவல் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துரும். சரிங்களா? இதெல்லாம் அந்த 175 டாபிக்ல வரும். அது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து தான் அவர் எடுத்திருக்காரு. சோ அது இங்கங்க நம்ம பிளேஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப தந்தை பெரியார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய டாபிக். பெரியாரை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பெரியார்னு வரும்போது நீங்க பெரியாரை வந்து தனியா பார்க்க முடியாது. பெரியார் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணாரு, காங்கிரஸ்ல இருந்து சுயமரியாதை வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, நீதி கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, திராவிட கழகம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாரு, திமுக ஆரம்பிக்கும் போது தந்தை பெரியாரோட ரோல் என்ன, தந்தை பெரியாருக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் இருந்த நட்பு எப்படி, தந்தை பெரியார் யாரை எதிர்த்தாரு, என்னென்ன காரணங்கள் சொன்னாரு, சரிங்களா, அவரோட கருத்துக்கள் என்ன, அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தாரு எல்லாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா இல்ல. பெரியார் எல்லா பாடத்திலயும் வருவாரு, ஆனா பெரியார் பத்தி இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்விகள்ல புக்ல இல்லாம நிறைய கேள்விகள் இருக்கு. சோ அதையும் நாம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தந்தை பெரியார் இருக்காரு இல்லையா, தந்தை பெரியார் வந்து பாத்தீங்கன்னா, சோ பெரியார் அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கள்ளுக்கடை மறியல் இருக்கும். காங்கிரஸுக்கும் அவருக்கும் என்ன கிளாஸ் ஆச்சு, காங்கிரஸ்ல இருந்து ஏன் வெளியே வந்தாரு, காங்கிரஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் திராவிடர் நீதி கட்சி தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் அவர் சில விஷயங்கள் பண்ணிருப்பாரு. இப்ப திராவிடர் கழகத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை தான் போட்டிருப்பாங்க இப்ப வரைக்கும். சோ அந்த கருப்பு சட்டை போறதுக்கான மொமெண்ட் எது, அது எங்க இருந்து போட சொன்னாரு,
அது போட சொல்லும் போது அதுவும் அந்த கருப்பு சட்டை போட சொன்னதுக்கும் அண்ணாவுக்கும் சில பிரச்சனைகள் வரும். ஆக்சுவலா அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் நிறைய இடங்கள்ல கான்ஃபிளிக்ட் வரும். அது எங்கெங்க வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைவர்கள் அப்படிங்கறதுல வந்து யூனிட் 3லயும் பார்ப்பீங்க, யூனிட் 6லயும் பார்ப்பீங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடக்கிற தேர்வுகள்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க, வெளியே இருந்து போறாங்க. சரிங்களா? இப்ப வந்து அண்ணா என்ன பெரியார் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மீட்டிங் நாங்க வைக்க போறோம், இங்க வரும்போது நம்ம தலைவர்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டுவாங்க அப்படின்பாரு. அதுக்கு அண்ணா என்ன சொல்லுவாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இல்ல எல்லா தொண்டர்களையும் நம்ம போட்டு எல்லாத்தையும் போட்டு வர சொல்ல முடியாது, யார் யாருக்கு விருப்பமோ அவங்க மட்டும் போட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிளிக்ட் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்காது. ஆனா இப்ப நடக்க போற தேர்வுகள்ல கேட்கறாங்க. சோ அவுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம அதை எடுத்து கொடுத்துருவோம். சோ தந்தை பெரியார்னு வரும்போது நீங்க இங்கேயும் படிப்பீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் படிப்பீங்க. தமிழ்நாட்டு சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு வரும்போது சுயமரியாதை இயக்கம் இல்லாம நீங்க சீர்திருத்த இயக்கங்கள்லாம் நீங்க தனியா போடவே முடியாது. நீதி கட்சின்னு ஆரம்பிக்கும் போது நீதி கட்சியோட முடிவு எங்க வந்து நிக்கும்னா பெரியார்கிட்ட தான் வந்து நிற்கும். சரிங்களா? அப்ப நீங்க இங்கேயும் படிப்பீங்க, அங்கேயும் படிப்பீங்க, ஸ்கூல் புக்ல இருந்தையும் படிப்பீங்க, எக்ஸ்ட்ரா தகவலும் சேர்ந்து கவர் பண்ணுவீங்க. சரியா? இப்ப ஜவஹர்லால் நேருன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா ஜவஹர்லால் நேரு நீங்க தனியா பார்க்க முடியாது. காங்கிரஸ்ல பாப்பீங்க, இடைக்கால அரசுல பாப்பீங்க, அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் ஜவஹர்லால் நேரு வருவார். அதே மாதிரி தேசிய இயக்கத்திலையும் ஜவஹர்லால் நேரு ஒரு பெரிய ரோல். சரியா? ரவீந்திரநாத் தாகூரை பத்தி 2024 நடந்த ஒரு தேர்வுகள்ல நாம படிக்காத லோ ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது வங்க பிரிவினைய இவர் மேலாக்களா கொண்டாடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10th புக்ல இருக்கும். ஆக்சுவலா வங்க பிரிவினை இவர் என்ன மாதிரி கொண்டாட சொல்லியிருப்பாருன்னா ரக்ஷா பந்தனா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. புக் பேக் கொஸ்டின் அதை எடுத்து இங்க கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அந்த தகவலையும் நீங்க ரவீந்திரநாத் தாகூர் வரும்போது படிப்பீங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிற நீங்க படிக்கக்கூடிய பாடங்கள், சிலபஸ்ல இருக்கக்கூடிய அதாவது ஷெடியூல்ல இருக்கக்கூடிய பாடங்கள்ல இது எல்லாமே கவர் ஆயிடும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர். சரிங்களா? காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய தமிழ் புக்ல ஒரு பெரிய பாடம் இருக்கும், அதுல நிறைய தகவல்கள் கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய புது பாடங்கள்ல அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் நம்ம பாடங்கள் வரும்போது காமராஜர் பத்தி படிக்கும் போது நம்ம அதை பார்த்துருவோம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காந்தியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய இந்த 175 டாபிக்ல மேக்சிமம் மொமெண்ட்ஸ் யாருன்னா காந்தி எடுத்துட்டு போனதுதான். சரியா? 1915க்கு அப்புறம் காங்கிரஸ் யாரோட தலைமையில சுதந்திரம் வாங்கிறது வரைக்கும் காந்தி தான். சோ காந்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிற தேசிய காந்திய காலகட்டம் 10th 12th அது இல்லாம அவர் என்னென்ன இயக்கங்கள் சம்ரான், கேதா, ரவுலட்டு, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிலாபத் இயக்கத்துல அவரோட இது என்ன ஒத்துழையாமை இயக்கம், வரிகுடா இயக்கம், சவுடி சௌரா. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் நம்ம அம்பேத்கர் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ்ல எங்க முடிவு பெற்றுச்சு? பூனா ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? பூனா ஒப்பந்தம் யாரா இருந்தாங்க, யாரார் கூட இருந்தாங்க, பூனா ஒப்பந்தத்தை பத்தி சில டீடைல்ஸ் மட்டும் ஸ்கூல் புக்ல இருக்கும், சில டீடைல்ஸ் ஸ்கூல் புக்ல இருக்காது. நீங்க இந்த இடத்துல பூனா ஒப்பந்தம் படிக்கும் போது அம்பேத்கரையும் படிப்பீங்க, காந்தியும் படிப்பீங்க, பூனா ஒப்பந்தத்தையும் படிப்பீங்க. அந்த பூனா ஒப்பந்தம் எதுக்கு நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, அதோட டீடைல்லையும் நம்ம எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாம் அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம். சரியா? அடுத்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். இப்ப மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஸ்கூல் புக்ல ஒரே ஒரு இடத்துல துண்டா வருவார். கிலாபத் இயக்கத்தப்ப அவரோட பேர் வரும், அதோட முடிஞ்சு போயிடும், வேற எங்கேயுமே கவர் ஆகும். ஆனா அது இல்லாத ஊருப்பட்ட கேள்வி, ஊருப்பட்ட எக்ஸாம்ல மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பத்தி கேட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம தனித்தனியா சின்ன சின்னதா கொடுத்துருவோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல டீடைல்டா இருக்கும். அதுல இருந்து மட்டும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்ல ஒரு 10 கொஸ்டின் வந்திருக்கும். இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் யாருன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். ஐஐடி வர்றதுக்கான காரணம் யாருன்னு சொல்லி நேரு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய ஐஐடி வர்றதுக்கான காரணம் இவருதான். சரிங்களா? இவருதான் ஐஐடிங்கிற கான்செப்டே உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அது இல்லாம இவரோட பிறந்த நாளதான் வந்து பாத்தீங்கன்னா கல்வி நாளா நம்ம கொண்டாடுறோம் இந்திய அளவுல.
சரியா? இவரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. காந்தியடிகள் பெரிய அளவு பாராட்டியிருப்பாங்க. இவர் என்னதான் முஸ்லீமாக இருந்தாலும் இவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா மெக்காவில பிறந்திருப்பாரு. சோ அது ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட எந்த தேசிய தலைவர்களுள் இந்தியாவில் பிறந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. மௌலானா அப்துல் கலாம் இந்தியா சேர்ந்தவர். ஆனா பிறந்தது மெக்காவில பிறந்திருப்பாரு. மெக்காவில இருந்து மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாரு. சோ அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கும்போது இது ஸ்கூல் புக்ல இல்லாத தகவல் தானே. இதெல்லாம் நம்ம அப்படியே பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராஜாஜி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 இடத்துல வருவார். இந்திய தேசிய இயக்கத்திலேயே வருவார். ராஜாஜி வந்து காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா என்னோட மனசாட்சின்னு சொல்லியிருப்பாரு. சோ காந்தியடிகளை நீங்க தேசிய காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்கும்போது பார்ப்பீங்களோ அங்கங்கெல்லாம் பார்ப்பீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலையும் ராஜாஜி ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆளுமை. முதல்ல காங்கிரஸ் ஆட்சியை தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சவரும் ராஜாஜி அவர்கள் தான். ராஜாஜியோட சில விஷயங்கள் ராங்கா போய் தான் காமராஜர் உள்ள வந்திருப்பாரு. அதற்கப்புறம் காமராஜரை தோக்கடிக்கணும், காங்கிரஸையே தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி என்ன பண்ணிருப்பாரு, டிஎம்கேவோட சேர்ந்து வேலையை பார்த்திருப்பாரு. அண்ணாதுரையோட அவர்களோட சேர்ந்து வேலையை பார்த்திருப்பாரு. இவரு சோ இந்த தகவல்னா சில தகவல்கள் ஸ்கூல் புக்ல இருக்காது, அவுட் சோர்ஸ்ல தான் இருக்கும். அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். மவுண்ட் பேட்டன் திட்டம்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த ராஜாஜி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. இது பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க 2025 குரூப் 2ல. சோ அந்த அவர் கொண்டு வந்த ராஜாஜி திட்டம் கேஸ், ஏன்னா வந்து அந்த ராஜாஜி திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன, அது எதை பேசுது அப்படிங்கிறது ரொம்ப டீடைல்டா இருக்கு. சோ நீங்க அங்க ஸ்கூல் புக்ல படிக்கும் போது அதுக்கான எக்ஸ்ட்ரா தகவல் டீடைலா நம்ம கொடுத்துருவோம். அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இடத்துல கவர் ஆவாரு. அது இல்லாம அவரை பற்றிய தகவலும் நம்ம கொடுத்துருவோம். ரீசெண்டா நடந்த 2024-25 நடந்த குரூப் 4ல சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்தாரு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இல்ல. சரிங்களா? சோ அவரை பத்திய டீடைல்டு நீங்க ஸ்கூல் புக்லயும் படிப்பீங்க, நம்ம தனியாவும் கொடுப்போம், அவுட் சோர்ஸும் கொடுப்போம். சரியா? அடுத்து இந்திய தலைவர் பாருங்க, முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் இந்த யூனிட் 3ல கவர் ஆகுறாங்க. இந்த யூனிட் 3ல கவர் ஆகுறாங்க இல்லையா, நீங்க யூனிட் 3லயும் படிப்பீங்க. யூனிட் 6ல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு வரும்போது இவங்க இல்லாம நீங்க அந்த டாபிக் முழுமையடையாது. சோ முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்கள் ஸ்கூல் புக்ல இருந்துட்டு அந்த தகவலும் நம்ம வருவோம். அது இல்லாம அவுட் சோர்ஸ் தகவலும் நம்ம கொடுத்துருவோம். சரியா? அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. பல தேச தலைவர்களும் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? பல தேச தலைவர்ல யாரு வேண்டாலும் வரலாம். சுப்பிரமணிய சிவாவை பத்தி நீங்க ஒரே ஒரு இடத்துல கோரல் நூற்பால் நிலையத்திலையும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபின் சந்திரபால் விடுதலை அப்ப தேச துரோகம் சுமத்தன் அப்பயும் தான் படிப்பீங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு இதை இவர்தான் நடத்திட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி குரூப் 4ல கொடுத்திருந்தாங்க. சோ இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இல்லாத தாண்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா பல தேச தலைவரும் கொடுத்துட்டாங்க, யாரை வேண்டாலும் கேட்கலாம், யாரை வேண்டாலும் கேட்கலாம். சோ அதெல்லாம் யாரும் நம்ம பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துருவோம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைமைகள் இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எங்க யூனிட் 3ல. யூனிட் 6 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ்நாடு தான். சோ நீங்க இங்க இருக்கிறதையும் படிப்பீங்க. விடுதலை போராட்டம்னு வரும்போது நம்ம ஸ்கூல் புக்ல உப்பு சத்தியாகிரகமா, ஸ்டேட்ல என்ன நடந்துச்சு, சென்ட்ரல்ல என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு, கிலாபத் இயக்கமா, தமிழ்நாட்டுல யாராரு முக்கியமா இருந்தாங்க, புரியுதா உங்களுக்கு? சுயராஜ்ய கட்சி மத்திய அளவுல என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டுல அளவுல யாரு தலைமை தாங்க, எந்தெந்த எலெக்ஷன்ல நின்னாங்க, எவ்வளவு இடம் ஜெயிச்சாங்க, இதுதான் தமிழ்நாடு. அதே மாதிரி நீல்சிலை அகற்றும் போராட்டம், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸ்கூல் புக்ல இல்லாத அதை பேஸ் பண்ண அந்த டாபிக் உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம கொடுக்கணும். சரியா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நிறைய இருக்கே சார். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ்ல நிறைய டாபிக்ல இதெல்லாம் கவர் ஆகும். அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதை வேண்டாலும் கொண்டு வரலாம். கட்டடக்கலை கொண்டு வரலாம், ஓவியக்கலை கொண்டு வரலாம், சிற்பக்கலை கொண்டு வரலாம், மதங்கள் கொண்டு வரலாம்.
புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் இந்த டாபிக் வரும்போது நீங்க படிச்சிருவீங்க. சரியா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3க்கான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. எங்கெங்க எதோட லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம படிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் அதிகம். ஆனா சிலபஸ்ல அவங்க ரொம்ப ஷார்ட்டா வச்சு கம்மியா கொடுக்குற மாதிரி போட்டாங்க. இல்ல என்னன்னீங்கன்னா ஒரு 7 லைன் தான் வரும். ஆனா இதுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள், புத்தகங்கள், ஸ்கூல் புக்கு அதை தாண்டி வெளியே நிறைய இருக்கு. சரியா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு ரிலேட்டட் அப்படின்னு வரும்போது நான் சொன்னேன் இல்லையா மேல தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இங்க நீங்க சிந்து சமவெளி படிக்கும்போது சிந்து சமவெளி படிப்பீங்க. அதை தாண்டி ஒரு தொல்லியல் சான்றிதழ் படிப்பீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு வரலாறு. தமிழ்நாடு வரலாறு வரும்போது ஆதிச்சநல்லூர் வரும், அரிக்கமேடு வரும், கீழடி வரும். எங்கெங்க எதை கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன வரலாறு இருந்துச்சு, தமிழ் வரலாறுல சேர, சோழ, பாண்டியர், பல்லவர், விஜயநகர நாயக்கர்கள், விஜயநகர அரசர்கள், இவங்க எல்லாம் இதுக்குள்ள வந்துருவாங்க. சரியா? அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்லயும் நிறைய தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து கம்பைன் பண்ணி இங்க வந்துருக்கு. சரியா? சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். சார் கொடுத்ததுல இந்த 3 டாபிக் மட்டும்தான் இல்ல கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம கொடுக்கும் போது தமிழ் அங்க நீங்க படிக்கும் போது அதை அப்படியே இங்கேயும் நம்ம கொண்டு வந்துடும். சரிங்களா? சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் தான் ஜிகேல உங்களுக்கு அகநானூறு வருது, புறநானூறு வருது. இன்னும் சில இலக்கியங்கள்லாம் வந்து பொறுத்துகள்லாம் கேட்கறாங்கல்ல, அதெல்லாம் எதெல்லாம் எங்கெங்க இருந்து எப்படி எடுத்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? அதாவது இப்ப சிலபஸ்ல இல்லாத, அதாவது தமிழ் சிலபஸ்ல இல்லாத நிறைய பேர் எழுதின இலக்கியங்கள் இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்க, பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்ப கூட ரீசெண்டா 25 நடந்த ஒரு குரூப் 2ல ஒரு கேள்வி வந்துச்சு. ஆலமரத்தின் இலை அதுங்கிற மாதிரிலாம் வந்துச்சு, தமிழ்ல வந்துச்சு. சரிங்களா? ஜிகேலையும் அந்த மாதிரி சில தகவல்கள் கொடுத்துட்டு இந்த லைன் எதுல இருந்து வருது, எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வருது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்திக்ஸ்ல இருக்கு, லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அது இல்லாம அவுட் சோர்ஸ்ல இருக்கிறத நம்ம ரெஃபர் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 6லயே ஒரு பெரிய டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இந்த திருக்குறள் சம்பந்தமானது. திருக்குறள் இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் திருக்குறள் மட்டுமே கவர் ஆகிடும். பாருங்க, இது வரைக்கும் திருக்குறள் மட்டுமே கவர் ஆகிடும். சோ நீங்க திருக்குறள் தமிழ்ல படிப்பீங்க, தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிப்பீங்க, சிலபஸ்ல இருக்கிறத படிப்பீங்க. அது இல்லாம நாம எக்ஸ்ட்ரா தகவல்கள், பழைய கொஸ்டின், வேற ஏதாவது நம்ம திருக்குறள் சம்பந்தமான சில அவுட் சோர்ஸ் புக் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துடலாம். சரியா? இப்ப திருக்குறளின் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடுன்னு வரும்போது எக்கனாமிக்ல வரும். புரியுதா? நீங்க இதெல்லாம் அங்க படிச்சிருவீங்க. திருக்குறளை பத்தி கவலைப்படாது. திருக்குறளை பத்தி மேக்சிமம் நம்ம போட்டலாம். சரியா? நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு யோசிச்சோம்னாவே போட்ட முடியும். ஸோ திருக்குறள் நீங்க தமிழ்லையும் படிப்பீங்க, அதாவது சிலபஸ்ல இருக்கிறதையும் படிப்பீங்க, சிலபஸ்ல இல்லாம உள்ள இருக்கிற ஸ்கூல் புக்ல இருக்கிறதையும் நீங்க சிலபஸ்ல இல்லாம நிறைய அதிகாரங்கள் ஸ்கூல் புக்ல அங்கங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க இதுல படிச்சிடலாம். சரியா? இப்ப தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்குன்னு வரும்போது நாம தான் முதல்ல ஆரம்பிச்சோம். சரியா? அது எல்லாமே வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டம் வரும்போது நமக்கு தெரியாத கேள்விப்படாத பேர்கள்லாம் கேள்விகள்லாம் வருது. அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். வரதராஜ நாயுடு அப்படிங்கிறத பத்தி குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. அந்த பேர் எங்கேயாவது கவர் ஆகும்னா ஒரே ஒரு இடத்துல துளியோண்டு கவர் ஆகும். ஆனா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரிங்களா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு நாளிதழ்லாம் அவரு தொடங்குன்னு தான். வரதராஜ நாயுடு யாரு, ஜோசப் துரை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ரோசாப்பு துரை, ஜார்ஜ் ஜோசப்னு ஒருத்தர் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவரை பத்தி ஒரே ஒரு பாக்ஸ்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சில தகவல் இருக்கு, அதெல்லாம் அவுட் சோர்ஸ்ல தான் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வந்துடும் இதுல. சரியா? இப்ப தமிழ்நாட்டில் போராட்ட இயக்கங்கள் இருக்கும் போது நிறைய வரும். இப்ப பாருங்க, சார் கொடுத்ததுல கந்தூரி
கந்தகுரி வீரேசலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இவர ஸ்கூல் புக்ல ஒரு சின்ன பாட்டு கொடுத்துருவாங்க. அவரை பத்தி எக்ஸ்ட்ரா தகவல் ஏதாவது இருந்தா நம்ம எடுத்து கொடுத்துடலாம். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்கூல் புக்லயும் படிப்பீங்க. அது சம்பந்தமா வரக்கூடிய அவுட் சோர்ஸும் நம்ம முக்கியமானது எது அப்படிங்கிறத பார்த்து முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்க படிக்கும் போது இதை தாண்டி ஏதாவது வெளியே வரும்போது இதை படிச்சதை வச்சு நீங்க உங்களால போட்ட முடியும். சரியா? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுதான் முதல்ல நம்ம ஷெட்யூல் 1ல வரும். அதுல பாளையங்கள் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி இருக்கு இல்லையா, அது 10th வரும், 11th வரும், லோ ஸ்டாண்டர்ட்ல வரும். சரியா? அது இல்லாம ஏதாவது தகவல்கள் இருந்திருந்தா அதையும் நாம எடுத்து கொடுத்துருவோம். இப்ப பூலித்தேவர் வேலு நாச்சியார் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, வேலு நாச்சியார் வந்து பாத்தீங்கன்னா இறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்குக்கும் அவுட் சோர்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஆனா ஆப்ஷன்ல வரும்போது அவங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற ஆப்ஷனை கொடுக்கல, அவுட் சோர்ஸ் இருக்கிற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். ரெண்டையுமே தெரிஞ்சிருக்கும் போது அதை வச்சு போற்ற முடியும். ஈரன் சின்னமலை இருக்காரு, வேலூர் புரட்சி இருக்கு, இது இல்லாம இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. பூலித்தேவருக்கு முன்னாடியோ அழகுமுத்துக்கோன்னு ஒருத்தர் இருக்காரு. சரியா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை மருதநாயகம் அவர்கள் தோற்கடிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா தெரியலனாலும் அது சம்பந்தமான பேசிக்கான ஐடியாலாம் நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்துடும். சரியா? அடுத்து விடுதலை போராட்டத்தில் பங்கு, இந்த டாபிக் எல்லாம் சார் கொடுக்கல, உள்ள இல்ல 175 டாபிக் இல்லாம இதெல்லாம் இருக்கு. அம்புஜத்தர் அம்மாள், மூவலூர் ராமாமிர்தம், அஞ்சலை அம்மாள், ருக்மணி அம்மாள், லக்ஷ்மி அருண்டேல், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்ப ருக்மணி லட்சுமிவதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு இடத்துல வரும், அதை பத்தியே கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல உப்பு சத்தியாகிறதுக்காக அபராதம் கட்டின முதல் பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா ருக்மணி லட்சுமிபதி நீதி கட்சி வரும்போது அமைச்சரா இருந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? நீதி கட்சி வரும்போது ஒரு அமைச்சரா இருந்திருக்காங்க. சோ அப்ப அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள்ல தான் இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரியார் வருவாரு, அண்ணா வருவாரு, அயோத்தாச பண்டிதர் வருவாரு, சிங்காரவேலர் வருவாரு. அவர் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வள்ளலார் இருக்காங்க. வள்ளலாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அது ஸ்கூல் புக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், அது இல்லாம எத்திக்ஸ்ல இருக்கும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா தகவல் ஏதாவது இருந்தா நம்ம அதையும் கொடுத்துருவோம். சரியா? சோ உங்களுக்கு அந்த 175 டாபிக்கும் மேக்சிமம் இல்ல, இதுக்குள்ள கவர் ஆயிடும். இந்த 175 டாபிக் இல்லாம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் போகும்போது நம்மளுக்கு வரும், அதையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். சரியா? சோ இதுதான் விஷயம். சோ இந்த ஹிஸ்டரி பத்தி சார் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா ஹிஸ்டரி நீங்க ஐஎன்எம்மையும் ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் ஹிஸ்டரி வந்து மேக்சிமம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சா போதும். ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சுட்டு கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின் பார்த்துட்டு அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா தகவல்கள் ஏதாவது இருந்தா நம்ம கொடுத்துடலாம். இப்ப வந்து விஜயநகர பேரரசு அப்படின்னு வரும்போது ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம படிச்சிடலாம். அதை தாண்டி அவங்களோட ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகம். அவங்கதான் பாளையக்காரர்கள் முறையை கொண்டு வருவாங்க. சரியா? சோ அது சம்பந்தமா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? சோ உங்களுக்கு சிலபஸ் இப்படிதான் போகும், அதாவது ஷெட்யூல் இப்படிதான் போகும். அந்த ஷெட்யூல்ல நீங்க ஜிகேவில இந்த 30 மார்க் இருக்கு இல்லையா, யூனிட் 3 and 6ல 30 மார்க் அப்படின்னு வரும்போது 130னா 30%. அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கணக்கை ஒதுக்கிட்டீங்கன்னா 75 மார்க்ல 30%ங்கிறது கிட்டத்தட்ட 50%. சோ அந்த 50% மார்க் நீங்க அப்படியே எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? நீங்க இப்படிதான் பிரிக்கணும். ஜிகேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 மார்க், ஜிகேல கணக்கு ஒரு 25 மார்க், 25% போயிடும். மீதி 75% உங்களுக்கு என்னது, ஜிகே கணக்கு விட்டுட்டீங்கன்னா அந்த 75%த்துல அந்த 75 மார்க்ல 30 மார்க் எது பாருங்க, இதுல ஒரு 20 மார்க், இதுல ஒரு 20 மார்க் சொல்லையா. சரியா? அதாவது ஹிஸ்டரி மாறாதுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சமூக இயக்கங்கள் ஹிஸ்டரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஹிஸ்டரி நடந்த வரலாறு மாற்ற முடியாது. அது என்ன பதிவா இருக்கோ அது நமக்கு தெரியும் போது அதை வச்சு நம்ம போடலாம். இந்த மொத்தமா இருக்கக்கூடிய இந்த 6 இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சயின்ஸ் ஒரு 5 மார்க் தான், புவியியல் ஒரு 5 மார்க் தான்.
சரியா? முக்கியமா இருக்க வேண்டியது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 3ல இருந்து 6 வரைக்கும் தான் ரொம்ப முக்கியம். அதுல 50% யூனிட் 3 அண்ட் யூனிட் 6. இதுல 50%க்கான மேக்சிமம் எவ்வளவு மார்க்? 50. இந்த 30 கேள்விக்கு 30 கேள்வியும் அடிக்கிறது எப்படி? முடிஞ்ச அளவுக்கு ஒரு 27, 28, ஒரு 90, 95% போறதுக்கான என்னென்ன டாபிக் என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுத்தோம். சரியா? நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா வரப்போற வீடியோஸ், வரப்போற பாடங்கள் இதெல்லாம் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். தேவையில்லாத நான் அடிக்கடி சொல்றது அதான், நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்டோட படிங்க, பாசிட்டிவான அப்ரோச் இருக்கட்டும். சரியா? இதை தாண்டி ஏன் சைடு உங்களுக்கு வேற என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை வாரத்துல ஒரு 2-3 லைவ் நான் வந்துடுவேன். இந்த லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவும் இருக்கும். அடுத்து நீங்க படிக்கக்கூடிய ஷெடியூலை வச்சு நான் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ உங்களை ஃபுல்லா இனிமே என்கேஜா வச்சுக்க வேண்டியது மட்டும்தான் எங்க வேலை. அதுக்கு நீங்க தயாரா இருக்க வேண்டியது உங்க வேலை. சரியா? சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு ஐஎன்எம்லயும் ஹிஸ்டரியிலையும் தமிழ்நாடு வரலாறு பண்பாடுலையும் என்ன நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம சந்திப்போம். நம்பிக்கையா இருங்க. வெற்றி நமது. தேங்க்யூ.